வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே மற்றும் டெட் தேர்வர்களே. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேம் 1ல் ஹிஸ்ட்ரி பார்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் 4 லெசன் இருக்குது, பார்க்கலாம். நம்பர் 1, டேஸ் என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. ஆன்சர் வரலாறு. அதாவது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. நம்பர் 2, வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டர்ஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டர்ஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா. நம்பர் 3, ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். நம்பர் 4, நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல். நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணயவியல். நம்பர் 5, எழுத்துக்கள் குறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல். எழுத்துக்கள் குறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல். நெக்ஸ்ட்டு, பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள உதவுவது பாறை ஓவியங்கள். பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள உதவுவது பாறை ஓவியங்கள். நம்பர் 7, கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். நம்பர் 8, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம். சரிங்களா? வரலாற்றுக்கும் வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம். நம்பர் 9, பண்டைய இந்திய அரசர்களின் பெரும் புகழ்பெற்ற அரசர் அசோகர். பண்டைய இந்திய அரசர்களின் பெரும் புகழ்பெற்ற அரசர் அசோகர். நெக்ஸ்ட்டு, யாரது ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? அசோகர். யாரது ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? அசோகர். நம்பர் 11, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். நம்பர் 12, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனித்தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோக மன்னர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோக மன்னர். 13, நம் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் யார் நிறுவிய சாரநாத் கல் தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது? அசோகர். அசோகர் நிறுவிய சாரநாத் கல் தூணிலிருந்து தான் நம்ம தேசிய கொடியில் இருக்கிற அந்த சென்ட்ரலில் இருக்கிற 24 ஆரக்கால் சக்கரம் அது அவருடைய முத்திரையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14, மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவங்க வர்றதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகரை பற்றிய எந்த செய்தி குறிப்புகளும் வெளியில் வரலை. இவங்க வந்து தான் என்ன செஞ்சுருக்காங்க? அசோகரை பற்றிய மாபெரும் சிறப்புகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அகைன் ரீட் பண்ணுறேன். மாமன்னர் அசோகர்களின் சிறப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நம்பர் 15, அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலாக இருப்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நூலை தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். அவங்க செய்திகளை வெளியில் கொண்டு வந்தது வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரிங்களா? அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். நம்பர் 16, சார்லஸ் ஆலன் வெளியிட்ட நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். நெக்ஸ்ட் 17, அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லும் சான்றுகள் சாந்தி ஸ்தூபி, சாரநாத் கல்தூன்.
சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத், கல்துன். நம்பர் 18 பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பழக்கப்படுத்திய விலங்கு நாய். பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் பழக்கப்படுத்திய விலங்கு நாய். நெக்ஸ்ட்டு 19 பாருங்கள். கலை சொற்கள். சோர்சஸ் ஆதாரங்கள், ஆன்ஸ்டர்ஸ் முன்னோர்கள், தர்மா தம்மா, மொனுமெண்ட் நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, ஹிஸ்டோரியன் வரலாற்று ஆசிரியர். அகைன் ரீட் பண்ணுறேன். சோர்சஸ் ஆதாரங்கள், ஆன்ஸ்டர்ஸ் முன்னோர்கள், தர்மா தம்மா, மொனுமெண்ட் நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, ஹிஸ்டோரியன் வரலாற்று ஆசிரியர். நம்பர் 20 வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். நெக்ஸ்ட்டு புகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோ-மேக்னஸ் மனிதர்கள் குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோ-மேக்னஸ் மனிதர்கள் டஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. பிரான்சில் உள்ள லாஸ்காஸ், சரிங்களா, பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்துல தான் குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோ-மேக்னஸ் மனிதர்கள் பற்றிய தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கு. சரிங்களா. 22 குரோ-மேக்னஸ் மனிதர்களுக்கு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. குரோ-மேக்னஸ் மனிதர்களுக்கு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. 23 மானுடவியலாளர்கள் எந்த இடத்தில் மனித காலடி தடங்களை கண்டறிந்தனர்? அவை 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்றும் கண்டறிந்தார்கள். கிழக்கு ஆப்பிரிக்கா, தான்சானியா. இந்த கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற தான்சானியாங்கிற இடத்துல தான் மனித காலடி தடங்களை கண்டறிச்சிருக்காங்க. அந்த காலடி தடங்கள் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கும் பழமையானவை அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 24 மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல், ஆந்த்ரோபோலஜி. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல், ஆந்த்ரோபோலஜி. 25 மானுடவியல் என்னும் சொல் எந்த இரு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன். ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் மனிதன். லோகோஸ் எண்ணங்கள், சரிங்களா, லோகோஸ்னா எண்ணங்கள். இந்த இரு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து தான் மானுடவியல், ஆந்த்ரோபோலஜி உருவானது. சரிங்களா. 26 மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது பரிணாமம். மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது பரிணாமம். 27 ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல். ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல். 28 ஆயுதங்கள் செய்ய மிகவும் ஏற்றதாக இருந்த கல் சிக்கிமுக்கி கல். ஆயுதங்கள் செய்ய மிகவும் ஏற்றதாக இருந்த கல் சிக்கிமுக்கி கல். 29 தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றைக்கும் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் உள்ளது? நீலகிரி. சரிங்களா. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றைக்கும் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் உள்ளது? நீலகிரி. நம்பர் 30 பழங்கால மனிதர்கள் நெருப்பை உருவாக்க எந்த கல்லை பயன்படுத்தினார்கள்? சிக்கிமுக்கி கல். பழங்கால மனிதர்கள் நெருப்பை உருவாக்க எந்த கல்லை பயன்படுத்தினார்கள்? சிக்கிமுக்கி கல். 31 மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று சக்கரம். மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று சக்கரம். 32 தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கு காணப்படுகிறது? கீழ்வளை, விழுப்புரம், உசிலம்பட்டி, மதுரை, குமுதிபதி, கோவை, மாவடைப்பு, கோவை, பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி. தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கு காணப்படுகிறது? கீழ்வளை, விழுப்புரம், உசிலம்பட்டி, மதுரை, குமுதிபதி,
கோவை, மாவடைப்பு, கோவை, பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி. 33 மனித சமூகத்தின் முதல் கலை பாறை ஓவியங்கள். மனித சமூகத்தின் முதல் கலை பாறை ஓவியங்கள். 34 அலைந்து திரியும் நிலையில் இருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைந்தவர்கள் உலகின் முதல் விவசாயிகள். அலைந்து திரியும் நிலையில் இருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைந்தவர்கள் உலகின் முதல் விவசாயிகள். நெக்ஸ்ட்டு 35 மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். 36 கலை சொற்கள். டைம் மெஷின் கால இயந்திரம். எவால்யூஷன் பரிணாம வளர்ச்சி. பிரிடேட்டர் இரை பிடித்துண்ணி. ஃபுட் பிரிண்ட்ஸ் காலடி சுவடு. ஹைட்ஸ் பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல். மில்லியன் ஒரு மில்லியன்கிறது 10 லட்சம். நொமேட் நாடோடி. பேர்ட்டர் பண்டமாற்று முறை. ப்ரே இறை. டைம் மெஷின் கால இயந்திரம். எவால்யூஷன் பரிணாம வளர்ச்சி. பிரிடேட்டர் இரை பிடித்துண்ணி. ஃபுட் பிரிண்ட்ஸ் காலடி சுவடு. ஹைட்ஸ் பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல். மில்லியன் 10 லட்சம். நொமேட் நாடோடி. பார்ட்டர் பண்டமாற்று முறை. ப்ரே இறை. 37 தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. அது நல்லா ஃபுல்லாக பார்த்தோம்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. 38 தான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தவர்கள் மானிடவியலாளர்கள். சரிங்களா, மானிடவியலாளர்கள். 39 பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள்? நாடோடி வாழ்க்கை. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். நெக்ஸ்ட்டு 40 பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். 42 டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. ஏர் கலப்பை. ஏரும் கலப்பை ஒன்று தான், ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. ஏர் கலப்பை. 43 பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் எனும் இடத்தில் காணப்படுகின்றது. பொறிவரை, கரிக்கையூர். பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் எனும் இடத்தில் காணப்படுகின்றன. பொறிவரை, கரிக்கையூர். 44 உலகின் தொன்மையான நதிக்கரை நாகரிகங்கள். இதுவரைக்கும் செகண்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்க போகிறது நம்ம என்னென்னா சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. எவ்ரி பாயிண்ட்ஸ் ஹேஸ் ஒன் வேர்ட். அதை நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு வரி வினாக்களாக மாற்றலாம். சரிங்களா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் டிஎன்பிஎஸ்சிக்காக சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு வீடியோ கிளியராக போட்டிருக்கேன். 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த லெசனில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், சிந்துவெளி நாகரிகம் தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரியில் 4 லெசனில் ஒரு லெசன் சிந்துவெளி நாகரிகம், அதுதான் பிக் லெசன். அதை நீங்கள் அங்கே வீடியோவில் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் லெசன் போகிறேன். ஓகேங்களா. 44 உலகின் தொன்மையான நதிக்கரை நாகரிகங்கள். மெசபடோமியா நாகரிகம் கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3500லேருந்து 2000 வரைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கிமு வருஷங்கள் எல்லாமே தலைகீழ் எண்களாக வரும். சரியா, அதாவது என்ன சொல்லுவாங்க, பேக்வேர்டு கவுண்டிங் மாதிரி வரும். 35 3500லேருந்து 2000 2000 வரைக்கும் என்ன செய்கிறது, மெசபடோமியா நாகரிகம் தலைகீழ் எண்களாக வரும். சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900, இதுவும் கிமு பொது ஆண்டுக்கு முன்னு தான். சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு வந்தது மெசபடோமியா நாகரிகம். அது 200 ஆண்டுகளுக்கு அழித்து தான் சிந்துவெளி நாகரிகம் வந்திருக்கு. அது 1900 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது மெசபடோமியா நாகரிகம் முடிந்ததுக்கு அப்புறமும் ஒரு நூற்றாண்டு சிந்துவெளி நாகரிகம் இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம்லாம் வந்து ஒரு 200 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் எகிப்து நாகரிகம் வருது. 3100 to 1100 வரைக்கும் சிந்துவெளி நாகரிகங்கள்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட 8 நூற்றாண்டுகள் நம்ம எகிப்து நாகரிகம் இருந்திருக்கு. இதுக்கு இடையிலேயே சீன நாகரிகம் வந்திருக்கு. 1700லேருந்து 1122 வரைக்கும் அந்த எகிப்து நாகரிகம் அதுக்கு அப்புறமும் கூட இருந்திருக்குங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும் வந்து அது அழிஞ்சதுக்கு அப்புறமும் எகிப்து நாகரிகம் இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க. அகைன் நான் ரீட் பண்ணுறேன். மெசபடோமியா நாகரிகம் 3500 to 2000 பொது ஆண்டு முன், அதாவது கிமு. சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900 பொது ஆண்டு முன். எகிப்து நாகரிகம் 3100 to 1100 2000 நூற்றாண்டுகள். பார்த்துக்கோங்க, 20 நூற்றாண்டுகள் அவங்க இருந்திருக்காங்க. கிமு பொது ஆண்டு முன். சீன நாகரிகம் 1700 to 1122 பொது ஆண்டு முன். நெக்ஸ்ட்டு 45 ஹராப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் எந்த ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார்? சார்லஸ் மேசன். சரிங்களா, சார்லஸ் மேசன்கிறது வந்து ஹராப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை எழுதினவர். சரிங்களா, சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய அசோகருடைய பற்றிய தொகுத்து நூல்கள், அவருடைய சிறப்புகளெல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட்டவர். சார்லஸ் ஆலன் வேறு, சார்லஸ் மேசன் வேறு. ஓகேங்களா. ஹராப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் எந்த ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார்? சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட்டு 46 ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருந்தது. சரிங்களா, பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு 47 உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது எந்த நகரத்தில் இருக்குது? ஈராக். சரிங்களா. 48 மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 6500 ஆண்டுகளுக்கு முன். 6500 ஆண்டுகளுக்கு முன் உருவான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். நெக்ஸ்ட் 49 தமிழகத்தின் தொன்மையான நகரங்கள் மதுரை, காஞ்சி, பூம்புகார். மதுரை, காஞ்சி, பூம்புகார் இது மூணுமே தமிழகத்தின் தொன்மையான நகரங்கள். நம்பர் 50 பண்டைய இந்தியாவின் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. பண்டைய இந்தியாவின் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. 51 பண்டைய தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் பூம்புகார். பண்டைய தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் பூம்புகார். 52 பூம்புகார் துறைமுகம் எந்த கடலின் அருகில் உள்ளது? வங்காள விரிகுடா கடலின் கரையில். பூம்புகார் துறைமுகம் எந்த கடலின் அருகில் உள்ளது? வங்காள விரிகுடா கடலின் கரையில். 53 பூம்புகார் துறைமுகத்தின் வேறு பெயர்கள் புகார், காவிரி, பூம்பட்டினம். பூம்புகார் துறைமுகத்தின் வேறு பெயர்கள் புகார், காவிரி, பூம்பட்டினம். 54 பூம்புகார் துறைமுகம் தற்போதைய தமிழ்நாட்டின் எந்த இடத்திற்கு அருகில் உள்ளது? மயிலாடுதுறை. பூம்புகார் துறைமுகம் தற்போதைய தமிழ்நாட்டின் எந்த இடத்திற்கு அருகில் உள்ளது? மயிலாடுதுறை. 55 சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். 56 பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்ததை குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடந்ததை குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. 57 மாநாய்க்கன் என்பது பெருங்கடல் வணிகன். மாநாய்க்கன் என்பது பெருங்கடல் வணிகன். 58 மாசாத்துவன் என்பது பெருவணிகன். மாசாத்துவன் என்பது பெருவணிகன். 59 எந்தெந்த நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் எல்லாம் பூம்புகார் நகரில் வாணிகம் செய்ய வந்தனர்? கிரேக்கம், ரோம். இந்த நாட்டில் இருந்தெல்லாம் என்ன செய்வாங்க? வாணிகர்கள் வந்து பூம்புகார் நகரில் வாணிகம் செஞ்சாங்க. 60
பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 61 கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இளங்கோவடிகள் காலத்தில் சேர்ந்தவர். சரிங்களா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 62 பூம்பாறை துறைமுகத்தில், அதாவது பூம்புகார் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்திருக்கு. பூம்புகார் துறைமுகத்தில் வாணிகம் செய்த பொருட்கள்: கடல்வழி குதிரைகள், தரைவழி கருமிளகு, வடமலை தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம், தென்கடல் முத்து, கிழக்கு பகுதி பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். எங்கெங்கெல்லாம் வந்திருந்திருக்கு பாருங்கள். கடல்வழி குதிரைகள், தரைவழி கருமிளகு, வடமலை தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம், தென்கடல் முத்து, கிழக்கு பகுதி பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ள நகரம் மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ள நகரம் மதுரை. 64 இந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை. இந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை. 65 பண்டைய காலத்தில் மதுரையை ஆண்டவர்கள் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். 65 பண்டைய காலத்தில் மதுரையை ஆண்டவர்கள் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். 66 இடைக்காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். 67 மதுரை நகரில் வாணிகம் செழித்து நடந்தது என்பதற்கான சான்று எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன? மதுரைக்கு அருகிலுள்ள கீழடி. மதுரை நகரில் வாணிகம் செழித்து நடந்தது என்பதற்கான சான்று எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன? மதுரைக்கு அருகிலுள்ள கீழடி. நெக்ஸ்ட்டு, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49. நெக்ஸ்ட் 69 கிழக்கு கடற்கரையில் அமர்ந்திருந்த எந்த நகரத்திலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன? கிழக்கு கடற்கரையில் அமர்ந்த எந்த நகரத்திலிருந்து? மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. தொண்டி. நம்பர் 70 பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எந்த இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார்? உவரி. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எந்த இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார்? உவரி. 71 ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? மதுரையில். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்துள்ளது? மதுரையில். நெக்ஸ்ட்டு, மதுரையில் இருந்த 2 வகை அங்காடிகள் நாலங்காடி, அல்லங்காடி. மதுரையில் இருந்த 2 வகை அங்காடிகள் நாலங்காடி, அல்லங்காடி. 73 பகல் பொழுதில் இருக்கும் அங்காடி நாலங்காடி. பகல் பொழுதில் இருக்கும் அங்காடி நாலங்காடி. 74 இரவு பொழுதில் நடைபெறும் அங்காடிகள் அல்லங்காடி. இரவு பொழுதில் நடைபெறும் அங்காடிகள் அல்லங்காடி. 77 புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் எந்த நகரை பற்றிய தகவல்கள் இருந்தன? மதுரையை பற்றி. சரியா? புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸோட குறிப்புகளிலே நம்ம மதுரையை பற்றி இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள். 78 மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் எந்த நகரை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? மதுரையை பற்றி. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் எந்த நகரை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? மதுரையை பற்றி. 79 கல்வி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் காஞ்சி. கல்வி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் காஞ்சி. நம்பர் 80 நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்கு இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார்? காஞ்சி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங்
கூடுதல் படிப்புக்காக எங்கு இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார்? காஞ்சி. 81. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். 82. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று பாடியவர் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று பாடியவர் திருநாவுக்கரசர். 83. நாயன்மார்களுள் முதன்மையானவர் திருநாவுக்கரசர். நாயன்மார்களுள் முதன்மையானவர் திருநாவுக்கரசர். 84. புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். 85. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. 86. காஞ்சியில் பிறந்து வளர்ந்த சான்றோர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். காஞ்சியில் பிறந்து வளர்ந்த சான்றோர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். 87. கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் காஞ்சி. கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் காஞ்சி. 88. காஞ்சியில் மிகவும் புகழ்பெற்ற கோவில் எது? கைலாசநாதர் கோவில். காஞ்சியில் மிகவும் புகழ்பெற்ற கோவில் எது? கைலாசநாதர் கோவில். 89. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். 90. வேளாண்மை சமூகத்தில் எதற்கு முதன்மையான இடம் உண்டு? நீர் மேலாண்மை. வேளாண்மை சமூகத்தில் எதற்கு முதன்மையான இடம் உண்டு? நீர் மேலாண்மை. 91. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் நகரம் செங்கல்பட்டு. ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் நகரம் செங்கல்பட்டு. 92. கலைச்சொற்கள். மெரிடைம் ட்ரேட், கடல் வர்த்தகம். மெரிடைம் ட்ரேட், கடல் வர்த்தகம். ஃபாரினர், வெளிநாட்டவர். பிளண்டிங், கலத்தல். இன்டிகிரிட்டி, நேர்மை. லெஜிட்டிமேட் பிரைஸ், நியாயமான விலை. ஆன்டிக்விட்டி, பழமைத்தன்மை. சோப்ரிக்யூட், புனைப்பெயர். மின்ட், நாணயச்சாலை. மோட், அகழி. மெரிடைம் ட்ரேட், கடல் வர்த்தகம். ஃபாரினர், வெளிநாட்டவர். பிளண்டிங், கலத்தல். இன்டிகிரிட்டி, நேர்மை. லெஜிட்டிமேட் பிரைஸ், நியாயமான விலை. ஆன்டிக்விட்டி, பழமைத்தன்மை. சோப்ரிக்யூட், புனைப்பெயர். மின்ட், நாணயச்சாலை. மூட், அகழி. 93. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக், மெசபடோமியா நாகரிகம். 94. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுரம் ஏரிகள். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுரம் ஏரிகள். 95. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய புக் பேக்லேருந்து ஒரு பாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். சேரநாடு என்னென்ன மாவட்டங்கள்லாம் சேர்ந்து தான் சேரநாடு, சோழநாடு இதெல்லாம் பார்த்துடலாம். சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சரியா? கேரள மாநிலத்தோடு சேர்ந்து கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இது எல்லாமே சேரநாடு. சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்தது சோழநாடு. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இது உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாம் பாண்டிய நாடு. தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இதெல்லாம் சேர்ந்தது தொண்டை நாடு. நெக்ஸ்ட்டு மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரடெக்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹோமோ எரடெக்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும்
ஆசியா. நியாண்டர்தால் யுரேசியா ஐரோப்பா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் யுரேசியா மற்றும் ஐரோப்பா மற்றும் ஆசியா இது ரெண்டும் சேர்ந்ததா யுரேசியா. குரோமேக்னன்ஸ் பிரான்ஸ். குரோமேக்னன்ஸ் பிரான்ஸ். பீகிங் மனிதன் சீனா. பீகிங் மனிதன் சீனா. ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். அவங்களுடைய எந்தெந்த இடத்துலலாம் வாழ்ந்தாங்களோ அந்த மனிதர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்குது. அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இதோட நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பார்ட் 4 லெசன் 3 லெசன் முடியுது. இது உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் இந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்து வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்து வைக்கிறேன். இதோட கண்டினியூட்டியாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புவியியல் மற்றும் குடிமையியல் அந்த பாட்டு சீக்கிரமாக வீடியோ வரும். தேங்க்யூ. KR TNPSC.